வணக்கம். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மூமல நீக்கமும் உள்ளமைதியும் விழிப்பும் தலைப்புல இருக்கிற உங்க மூலக் குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் விரிவா அலசலாமா? நம்ம நோக்கம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குறிப்புகளை மூமலங்கள்னு சொல்றாங்களே அது என்ன? அது எப்படி நம்மள பாதிக்குது? முக்கியமா அதை நீக்கிறதுனால எப்படி ஒரு ஆழ்ந்த உள்ளமைதி அப்புறம் ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிறது தான். ரெடியா? சரி, ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மூமலங்கள் ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 விஷயத்தை தான் மூலம் அசுத்தங்கள் இல்லனா ஒரு திரை மாதிரி அப்படின்னு சொல்லுது. இது எங்கிருந்து வருது, இல்ல எப்படி இது வலுப்பெறுது, அத பத்தியும் குறிப்பில இருக்கு. நிக்கும்போது இந்த 3 மலங்களும் ஆதிக்கம் செலுத்தும் இல்லனா பெருகும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இல்லையா? ஆமா, இது ரொம்ப ஒரு அடிப்படையான கருத்து. நம்ம உயிர் சக்தி உடம்புல எங்க ஜாஸ்தியா இயங்குதோ அது நம்மளோட உணர்வு நிலை, நம்ம குணங்கள், ஏன் நாம உலகத்தை பார்க்குற விதத்தையே நேரடியா பாதிக்குதுங்கிறது தான் இதுல உள்ள ஆச்சரியமான விஷயம். மூலாதாரத்துல, அதாவது உடலோட பேஸ்ல சக்தி நிக்கும்போது நாம பெரும்பாலும் உடல் சார்ந்த உணர்வுகள், பாதுகாப்பு இதோடையே பிணையிருப்போம். இந்த சூழல்ல தான் ஆணவம், அதாவது தன்னை முன்னிறுத்துறது, தனிச்சு பார்க்குற தன்மை, அப்புறம் கண்மம், அதாவது செயலுக்கும் விளைவுக்கும் உள்ள ஒரு முடிச்சு, ஒரு பந்தம் மாதிரி, அப்புறம் மாயை, அதாவது உலகத்தை அதோட உண்மை தன்மையில பார்க்காம ஒரு தோற்ற மயக்கத்துல சிக்கிற நிலை. இந்த 3ம் ரொம்ப வலுப்பெறும்னு மூலம் சொல்லுது. இதெல்லாம் நம்மளோட இயல்பான உண்மையான சுயத்தன்மையை ஒரு திரை மாதிரி மறைச்சிடுதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஓஹோ, அப்படியா? அப்போ இந்த மலங்கள் நம்மளோட அந்த இயல்பான தெளிவையும் அமைதியையும் மறைக்குதுன்னா, இத நீக்கிறதுக்கு இந்த மூலங்கள்ல ஏதாச்சும் வழி சொல்லிருக்காங்களா? நிச்சயமா, இங்கதான் அந்த பிராக்டிக்கல் பார்ட் வருது. இந்த மலங்களை நீக்கிறதுக்கு வழியா 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு மனசை எண்ணங்கள் இல்லாம சலனம் இல்லாம வச்சுக்க முயற்சி செய்யணும். 2வது, மூச்சு காற்றோட உதவியோட நம்ம உயிர் சக்தியோட அந்த இயக்க உணர்வை உடம்போட கீழ் மையங்கள்ல இருந்து மேல 6வது சக்கரமான ஆக்கினை சக்கரத்துக்கு. ஆக்கினையா? புருவ மத்தியில இருக்குமே, அதுவா? அதேதான். அறிவு மையம், ஞானக்கண் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு உயர்த்தி அங்க அதை நிலைநிறுத்தணும்னு மூலம் சொல்லுது. இது கேக்குறதுக்கு ஒரு தியான பயிற்சி மாதிரி இருக்கே. மனசை எண்ணம் இல்லாம வைக்கிறது, உயிர் சக்தியை உணர்ந்து அதை ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. இது ஒரு தொடர்ச்சியான ரொம்ப கவனமான உள்முக பயிற்சியா தான் இருக்கணும் இல்லையா? இது உடனே நடந்துருமா, இல்ல இதுக்கு விடாமுயற்சி நிறைய தேவையோ? நீங்க சொல்றது சரிதான். இது கண்டிப்பா ஒரு பயிற்சி சார்ந்த விஷயம்தான். தொடர்ச்சியான கவனமும் முயற்சியும் இதுக்கு தேவை. ஆனா இந்த பயிற்சி வெற்றி பெறும்போது, அதாவது அந்த உயிர் சக்தி ஆக்கினை சக்கரத்துல நிலைக்கும் போது என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த குறிப்புகள் படி அந்த நிலையில ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 அசுத்தங்களும் அதோட பிடிய தளர்த்துதான், இல்லனா முழுசாவே நீங்கிடுதான். ஓ, அதுக்கு பதிலா சத், அதாவது நிலையான உண்மையான இருப்பு, சித், அதாவது தூய அறிவு, உணர்வு இல்லனா பிரக்ஞா, அப்புறம் ஆனந்தம், அதாவது எந்த காரணமும் இல்லாத இயல்பான ஒரு பேரானந்தம். இந்த 3 தூய தன்மைகளும் வெளிப்படுது. இந்த சத் சித் ஆனந்த நிலையில தான் ஒருத்தர் தன்னோட உண்மையான எல்லையில்லாத சுயநிலையை உணர்றாங்க, இல்லனா அந்த நிலையை அடையறாங்கன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது வெறும் ஒரு மனோபாவ மாற்றம் இல்ல, அதை தாண்டி ஒரு அடிப்படையான உணர்வு நிலை மாற்றம். அதாவது அழுக்கு போய் சுத்தமான இயல்பு வெளிப்படுது. இது மனசளவுல உணர்வு நிலையில வர்ற மாற்றம்னு புரியுது. ஆனா அந்த உயிர் சக்தியை ஆக்கினைக்கு கொண்டு போறதுனால உடம்புல ஏதாவது மாற்றங்கள் வருமா? அத பத்தியும் இந்த குறிப்புல ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இது வெறும் மனரீதியான பயிற்சி மட்டும் இல்ல, உடல் நலத்திலையும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுது. எப்படின்னா, உயிர் சக்தி ஆக்கினையில நிலைக்கும் போது அதுக்கு கீழே இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, இந்த 5 முக்கிய சக்தி மையங்களோட இயக்கமும் சீராவுதான். ஒன்னோடு ஒன்னு இணக்கமா சமநிலையை இயங்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? அட, இது ஆச்சரியமா இருக்கே. அதாவது சக்தி கீழ இருந்து மேல போறதுனால கீழ் மையங்கள் வீக் ஆகாது, அதுக்கு பதிலா இன்னும் சீரா இயங்குமா? ஆமா, அது ஒரு முக்கியமான நுட்பம். சக்தி மேல போறதுங்கிறது கீழ் மையங்களை கைவிடுறதில்ல, அதை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர மாதிரி. இன்னும் இருக்கு. இந்த குறிப்புகள் இன்னொன்னையும் சொல்லுது. நம்ம உடம்புல 5 விதமான ஓட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா?
இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அதாவது சுவாசம், அப்புறம் உயிரோட்டம் அதாவது பிராணசக்தி, கடைசியா காந்த ஓட்டம் அதுதான் ஜீவகாந்த சக்தி. ஆமா ஆமா. இந்த 5 ஓட்டங்களும் கூட சீரான இணக்கத்தோட நிதானமா தேவைக்கேற்ப இயங்க ஆரம்பிக்கும்னு மூலன் சொல்லுது. இதோட ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு பார்த்தா நீண்டகால உடல் ஆரோக்கியம், மன அழுத்தங்கள்ல இருந்து விடுதலை, அப்புறம் ஒரு நிலையான ஆழமான அமைதி. இது ஒரு முழுமையான ஒரு வெல்பீயிங்கான ஃபவுண்டேஷன் கூட சொல்லலாம். உடல் ஆரோக்கியம், மன அமைதி ரெண்டும் சேர்ந்தே வருதுன்னு தெளிவா புரியுது. நீங்க அந்த ஜீவகாந்த பெருக்கம் பத்தியும் குறிப்புல இருந்ததா சொன்னீங்க. அது எப்படி இந்த ப்ராசஸ்குள்ள கனெக்ட் ஆகுது? அது அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களும் உடம்புல ஒரு சமநிலையில இயங்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும். மேல சொன்ன மாதிரி சக்தி மையங்களும் உடல் ஓட்டங்களும் சீராகும்போது இந்த பஞ்சபூதங்களோட இணக்கமும் தானாவே சீராகிடுது. இந்த சீரான நிலையில உடம்புல உயிர் சக்தி வேஸ்ட் ஆகாம செறிவூட்டப்பட்டு ஜீவகாந்தம்னு சொல்ற ஒரு விதமான நுட்பமான உடல் ஆற்றல் பெருகும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஓகே. இந்த ஜீவகாந்த பெருக்கம் ஏன் முக்கியம்? அதனால என்ன பயன்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அதிகரிச்ச உயிர் சக்தியும் உடம்பு பூரா பரவற இந்த நுட்பமான ஜீவகாந்த சக்தியும் தான் ஒருத்தர உள்முகமா பயணிக்கிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. எப்படி வெளி உலக வேலைக்கு உடம்புல தெம்பு வேணுமோ அதே மாதிரி இந்த அகப்பயணத்துக்கு, தியானத்துக்கு, விழிப்புணர்வை ஆழப்படுத்துறதுக்கு இந்த ஜீவகாந்த ஆற்றல் ரொம்ப அவசியம்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இது ஒரு மாதிரி இன்னர் ஃபியூயல் மாதிரி வேலை செய்யுது. அப்போ இந்த உள்முக ஆற்றல் பெருகும்போது நம்மளோட டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாற்றம் தெரியும்? குறிப்பா நம்ம புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகும்? வழக்கமா இதெல்லாம் வெளி உலக விஷயங்கள்ல தானே ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் அடுத்த கட்டமா நடக்கும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. சாதாரணமா நம்ம புலன்கள் எப்பவுமே வெளி உலக பொருட்களையும் இன்பங்களையும் இத சிற்றின்பம்னு குறிப்புகள் சொல்லுது தேடி அலைஞ்சிட்டே இருக்கும். ஆமா. ஆனா ஜீவகாந்த சக்தி பெருகி உயிர் சக்தி ஆக்கினையில நிலைக்கும்போது இந்த புலன்கள் அந்த வெளி உலக தேடல்ல இருந்து விடுபட ஆரம்பிக்குது. அதுங்க தன்னோட கவனத்தை உள்ள திருப்பி அறிவோட, அதாவது ஆக்கினை அறிவு மையம் சொன்னேன் இல்லையா, அதோட இணையுதான். புலன்கள் அறிவோட இணையறதா? அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த குறிப்புகள் படி புலன்கள் வெளி உலக பொருட்கள்ல இன்பம் தேடுறதை விட்டுட்டு உள்ள இருக்கிற உயிரோட இயக்கத்தோட ஒன்றி அதோட நுட்பமான அசைவுகளை, அதோட இருப்பு உணர ஆரம்பிக்கும். இந்த உள்முகமான அனுபவமே பேரின்பம்னோ பேர் அமைதினும் விவரிக்கப்படுது. இது தற்காலிகமா வெளியிருக்கிற சூழ்நிலையை சார்ந்து வர்ற சிற்றின்பங்களுக்கும் உள்ள இருந்து வர்ற நிலையான ஆழமான திருப்திக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்துற மாதிரி இருக்கு. அதாவது இன்பத்துக்கான சோர்ஸ் வெளியிலிருந்து உள்ளுக்கு மாறுது. இது ஒரு பெரிய ஷிஃப்ட் மாதிரி தெரியுதே. இன்பத்துக்கு வெளியே சார்ந்தில்லாம தனக்குள்ளேயே ஒரு திருப்தியை கண்டுபிடிக்கிற நிலை. அப்போ மனம் என்னாகும்? அதோட அலைச்சல் நிக்குமா? நிச்சயமா. மனம் இன்பத்தையும் திருப்தியையும் வெளியே தேடி அலையிற நிலை மாறி தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம அமைதியில, அந்த பேரின்ப நிலையில நிலைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு விதமான நிறைவான நிலை. இந்த நிலையத்தான் மூலம் விளைவிருந்த விழிப்பு நிலைன்னு ஒரு சுவாரஸ்யமான வார்த்தையில சொல்லுது. விளைவிருந்த விழிப்பு நிலை, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் நாம செய்யற செயல்களோட விளைவுகளையும் உலகத்தோட இயக்கத்தையும் தன்னோட உண்மையான இயல்பையும் முழுசா உணர்ந்த தெளிவான ஒரு விழிப்புணர்வு நிலை. இது வெறும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிற நிலை இல்ல, இது ஒரு ஆழமான புரிதலோட இருக்கிற விழிப்பு. இந்த நிலையில தான் வெளியிருக்கிற சலனங்களால பாதிக்கப்படாம உள்ள இருக்கிற அமைதியில நிலைச்சிருக்க முடியும். இந்த நிலையத்தான் இந்த குறிப்புகள் விழிப்பு நிலையோடு கூடிய தூக்கம்னு, அதாவது தியான நிலைன்னு குறிப்பிடுது. ஓஹோ. தூக்கத்துல உடம்பு ஓய்வுல இருந்தாலும் மனசு அறியாமையில இருக்கும். சாதாரண விழிப்புல மனசு வேலை செஞ்சாலும் அது பெரும்பாலும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தியான நிலைங்கிறது உடம்பும் மனசும் ஓய்வா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான விழிப்புணர்வு, ஒரு பிரக்ஞை நிலைச்சிருக்கிற நிலை. அப்படியானா இந்த குறிப்புகள் படி தியானம்ங்கிறது நாம உட்கார்ந்து செய்யற ஒரு செயல்ங்கிறத விட அது ஒரு இயல்பான விழிப்புணர்வு நிலையா மாறுதுன்னு சொல்ல வரீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த செயல்முறையோட இறுதியில் அடையக்கூடிய நிலை அதுதான். தியானம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற பயிற்சியாவே இல்லாம அதுவே ஒருத்தரோட இயல்பான வாழ்க்கை முறையா, ஒரு தொடர்ச்சியான விழிப்பு நிலையா மாறுறதுக்கான சாத்தியத்தை இந்த குறிப்புகள் காட்டுது. சரி,
நாம இதுவரைக்கும் பேசினத வச்சு பார்க்கும்போது இந்த மூலங்கள் ஒரு தெளிவான பாதைய காட்டுதுன்னு தோணுது. அதாவது நம்ம உணர்வு நிலைக்கும் நம்ம உயிர் சக்தி உடம்புல எங்க இயங்குதுங்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கீழ் மையங்கள்ல சக்தி நிக்கும்போது ஆணவம், கண்மம், மாயை இந்த மாதிரி மலங்கள் உருவாகி நம்மள பாதிக்குது. ஆமா, அந்த மலங்களை நீக்கிறதுக்கு மனசை அமைதிப்படுத்தி மூச்சோட உதவியோட உயிர் சக்திய ஆக்கின சக்கரத்துக்கு உயர்த்தி நிலைநிறுத்தணும். இது ஒரு தொடர்பயிற்சி. அப்படி செய்யும்போது மும்மலங்கள் நீங்கி சச்சித் ஆனந்தம்ங்கிற நம்ம உண்மையான இயல்பு வெளிப்படுது. இது வெறும் மனரீதியான மாற்றம் மட்டும் இல்ல, உடம்புலையும் கீழ் சக்தி மையங்கள், 5 உடல் ஓட்டங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே சீராகி ஆரோக்கியமும் ஜீவகாந்த பெருக்கமும் உண்டாகுது. அந்த அதிகரிச்ச உள்ளாற்றலால புலன்கள் வெளியுலக தேடலை விட்டுட்டு உள்முகமா திரும்பி அறிவோட சேர்ந்து உயிரோட இயக்கத்துல ஒன்றி நிலையான பேரின்பத்தையும் பேரமைதியையும் அனுபவிக்குது. கடைசியா மனம் வெளிய அலைஞ்சிட்டு இருக்கிறத நிறுத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்ம அமைதியில நிலை பெறுது. இதுவே விளைவறிந்த விழிப்பு நிலை, அதாவது உண்மையான தியான நிலைன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆக உள் அமைதியையும் தெளிவான விழிப்புணர்வையும் தேடுறவங்களுக்கு இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் மாதிரி தெரியுது. இன்னைக்கு நாம ஆழமா பார்த்த இந்த குறிப்புகளோட சாராம்சம் என்னன்னா, ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்களை நீக்கிறதுங்கிறது சும்மா சில நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி போடுறது மட்டும் இல்ல. அது குறிப்பிட்ட உள்முக பயிற்சிகள் மூலமா நம்ம உயிர் சக்தியோட மையத்தை மாத்துறது வழியா நம்மளோட ஒட்டுமொத்த அனுபவத்தையே மாத்தி அமைக்கக்கூடியது. இது ஆழமான அமைதி, நிலையான பேரின்பம், அப்புறம் நம்ம உண்மையான சுயத்தை உணர்றதுங்கிற மிக உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு முழுமையான உருமாற்றத்துக்கான செயல்முறைன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இந்த உரையாடலோட கடைசியில நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இதுல இருக்கு. அதாவது மகிழ்ச்சிங்கிறது நாம வெளியில தேடி அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல. அது நமக்குள்ள இயல்பாவே இருக்கு. அது நம்ம உள்ளுக்குள்ளதான் கண்டடையணுங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேட்கறது தான். ஆனா இந்த குறிப்புகள் அதை அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்முறையையும், அதாவது உயிர் சக்தியை மேல் நோக்கி செலுத்துறது, அதோட விளைவுகளையும் தெளிவா சொல்லுது. வெளி உலக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை மாத்த முயற்சி செய்யறதை விட, இல்லைன்னா அதனால பாதிக்கப்படாம இருக்க போராடுறதை விட, நம்ம உள்நிலைய, நம்ம உயிர் சக்தியோட ஓட்டத்தை, நம்ம விழிப்புணர்ச்சியோட மையத்தை மாத்துறதுல கவனம் செலுத்தினா நம்ம அனுபவத்தோட தரம் உயருங்கிற ஒரு பார்வையை இது எப்படி நமக்கு கொடுக்குது. நம்ம அனுபவத்தோட தன்மை வெளி உலகத்தை சார்ந்து இல்லாம முழுக்க முழுக்க நம்ம உள்நிலைய சார்ந்து இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையான சிந்தனை. இது நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமா இந்த ஆழமான கருத்துக்களை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.